ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2023 ஒரு சைனீஸ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான நோ மோர் பெட்ஸ். இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத லைட்டாக இங்கே நம்ம பார்த்துடலாம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் பான் செங். இவர் பேசிக்காக ஒரு ப்ரோக்ராமரு. அதுவும் ப்ரோக்ராமிங்கில் பெரிய பிஸ்தா. நம்மால் பைத்தானை கையில் எடுத்தாப்புல அப்படின்னா அரே சைத்தான் கி பச்சா அப்படிங்கிற அளவுக்கு விளையாட்டு காமிச்சிருவார் எல்லாருக்கிட்டையும். அந்த மாதிரி சம்பவத்தை பண்ணக்கூடிய சரியான ஒரு ஆள். இவர் வேலை பார்க்குற அந்த கம்பெனியில் நமக்கு தான் அடுத்த ப்ரொமோஷனு அப்படின்னு சொல்லி எல்லாரும் மாதிரியும் இவர் ரொம்ப ஆவலாக உட்காந்துருக்காப்புல. கம்பெனியில் ஒரு ஈவெண்ட் ஒன்று நடத்துகிறாங்க. இதை தான் அடுத்த சிடிஓவாக நம்மளை அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறாப்புல நம்ம படத்துடைய கதாநாயகன். இவர் பக்கத்தில் உட்காந்துருந்த கொலிகு ஒருத்தர், கோட் சூட்லாம் போட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி, ப்ரொமோஷன் அப்படின்னா வேறு லெவலில் இருக்கப்போ கலக்கிற, ஆனால் டீட்டை மறந்துடாதையா ப்ரொமோஷன் வாங்கினதில்ல அப்படின்னு சொல்ல போக, எப்பா அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டுப்பா, அப்புறம் பாரு வேறு லெவலில் தெரிக்க விட்றோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் ஆர்ப்பரிப்பாக உட்காந்துருக்காப்புல. அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் நடக்கிற சம்பவம் தான். இவரை விட்டுவிட்டு வேற ஒருத்தரை கூப்பிட்டு இவர் தான் நம்ம கம்பெனியுடைய புது சிடிஓ அப்படின்றாங்க. செம காண்டாகி போயிடுறாப்புல கதாநாயகன். போயா இதில் பெரிய கம்பெனி, என் கையில் தொழில் இருக்கியா, எங்கே போனாலும் இங்கே வர இலையில் சோத்தை போட்டால் 1000 காக்கா, என் திறமைக்கு 1008 கம்பெனி ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பெனியுடைய ஐடி கார்டை கலட்டி அங்கேயே தூக்கி எறிஞ்சிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்புறாப்புல. நம்ம ஆளுக்கு ஒரு ஆஃபரும் கிடைக்கிது. அது ஒரு கேமிங் ப்ரோக்ராமர் மாதிரி அப்படின்னு நினச்சி தான் நம்ம கதாநாயகன் கிளம்புறாப்புல. ஆனால் மேட்ரு என்ன அப்படின்னா, அது இவருடைய கண்ட்ரியில் கிடையாது, வெளியே வேறு கண்ட்ரிக்கு போய் தான் அந்த வேலை. சரி ஓகே இருக்கட்டும், அப்ராடு கிளம்புவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கதாநாயகன் கிளம்புறாப்புல. நல்ல ஒரு இது இவர் கதை. இன்னொரு பக்கம் லியாங் ஆனா, அவர் தான் படத்துடைய நம்ம கதாநாயகி. அவங்க பேசிக்காக ஒரு மாடல். ஆனால் மாடல் அப்படின்னு அவங்க தான் சொல்லிக்கணும். அவங்களுக்கும் பாவம் பெருசாக தொழில்னு ஒன்றும் அரங்கேற மாட்டேங்குது. அந்த அம்மா ஏதோ கிடைச்ச சின்ன சின்ன ஆட் ஷூட்டை வச்சு அப்படி இப்படின்னு வைத்து கழுவிக்கிட்டு இருக்குது. அந்த அம்மா ஒரு தருணத்தில் அவங்களுக்கும் ஒரு நல்ல பேக்கேஜ், ஓகே நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு நல்ல சம்பளத்தில் நீங்கள் நினச்ச அதே வேலையை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போக சரின்னு அவங்களும் கிளம்பி வர்றாங்க. அப்புறம் தான் நமக்கு தெரியுது இவங்க 2 பேருமே கிளம்பி வர்றது ஒரே கம்பெனியில் வேலை பார்க்குறதுக்கு தான். இப்போ 2 பேருமே அவங்க நாட்டில் கிடையாது, வேறு நாட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க. இப்போ இங்கே அது என்ன சார் கம்பெனி அப்படின்னா, அப்போ தான் நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு பெரிய ஃப்ளோர் ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 300-400 சீட் இருக்குது. டெஸ்க்கு போட்டு அதில் கம்ப்யூட்டரு, ஃபோனு, லொட்டு லொசுக்குன்னு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம கால் சென்டர் சப்போர்ட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது அந்த இடம். போன ஒன்று தான் சொல்கிறாங்க, இது இந்த ஆன்லைனில் சைபர் ஃப்ராட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணணும், அதுதான் உங்களுக்கான வேலையை. ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பளத்தை நாங்கள் ஜம்முன்னு கொடுத்துருவோம் அப்படின்னா, என்னது ஃப்ராடு பண்ணணும், சைபர் கிரைமா, ஐயோ நான் வரலப்பா அப்படின்னு கதாநாயகன் பின்னாடி கிளம்பலாம் அப்படின்னு காலை வச்சு உரிக்கிறாங்க. உள்ளே வந்தவன் அத்தனை பேர்த்தீங்க, நீ உள்ளே வந்துட்டேன்னா நம்ம அப்பக்காலிப்ட கதை தான். அதுக்கப்புறம் நீ யூல் பி கன்சிடர் ஒன்லி அஸ் அ ஸ்லேவ், நீ வெளியவே போக முடியாது, வச்சு உரிச்சு போடுவான். அதையும் தாண்டி ஏற்கனவே அந்த 300-400 பேர் உட்காந்துருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் நான் எப்படியாவது வெளியே போகணுன்னு ஆசைப்படுறேன் சார், என்னை விட்டுருங்க அப்படின்னு கிளம்புனா பொட்டிலே போடுறாங்க. அவனை எப்படி போவீங்க இங்கே மாட்டிக்கிட்டு? இப்படி ஒரு நிலைமை 2 பேர்த்துக்கும். இப்படி இருக்கக்கூடிய தருணத்தில் இதுக்கப்புறம் இவங்க வேற வழியே கிடையாது, அவங்களுக்கு ஒத்துழைக்கிற மாதிரி ஒத்துழைச்சு அவங்க வேலையை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஆனால் அங்கேருந்து நம்ம தப்பிக்கிற வழியையும் பார்க்கணும் அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலையில் இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை பார்க்கும்போதே ஓஹோ இது அந்த ஒரு சதுரங்க வேட்டை போல் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. இந்த படத்துடைய வெரி ஃபஸ்ட்டு சீனும் சரி, நான் சொல்கிறது அந்த முதல் ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் அப்படியே எடுத்துக்கோங்களேன். ஃபஸ்ட்டு 30 மினிட்ஸ் எல்லாம் வேறு லெவல் பரபரப்புக்கு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஐயோ என்ன பண்ண போகிறாங்க இப்போ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க. பரபரன்னு பற்றிக்கிட்டு போகும் அந்த முதல் 30 நிமிஷம். அதை பார்க்கும்போதே எனக்கு நம்ம வினோத்துடைய இயக்கத்தில் அவருடைய முதல் படமாக வந்த சதுரங்க வேட்டை தான் ஞாபகம் வந்தது. அதுலேயும் அந்த நட்டியுடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதம். சார் இங்கே பாருங்கள், ஒருத்தனை ஏமாற்றணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட அனுதாபத்தெல்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, அவங்களுடைய ஆசையை தூண்டணும் அப்படிம்பார் இல்லையா. அதுவும் அது எப்படி ஆசையை தூண்டுறது அப்படின்னு அந்த படம் பார்க்கும்போதே ஒரு சந்தேகம் ஒன்று வந்துச்சு. அதுக்குன்னே ஒரு சீன் தனியாக வச்சுருப்பார் வினோத் அந்த படத்தில். சார் இங்கே பாருங்கள், வாழ்க்கையில் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா அந்த அத்தனை காசும் நமக்கு தான் கிடைக்கணும், நம்ம வாழ்க்கையில் முன்னேறி பெரிய லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட உங்களை மாதிரி 10 ரூபா யோசிக்காமல் ஒரே தடவை கால் வச்சதுனால தான் இன்றைக்கி நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன், நான் வந்த BMW கார் வெளியே நிற்கிது அப்படிம்பாரு நம்ம நட்டி. அந்த மாதிரி பல சம்பவங்கள் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி பல வசனங்களும் இந்த படத்துக்குள்ளே இருக்குது.
அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. இன்னொரு பக்கம் இந்த படம் பார்க்கும்போது 2018 இதே சைனீஸ் ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் படமாக அனிமல் வேர்ல்டுன்னு ஒரு படம் ஒன்று வந்தது. வேற மாதிரி சம்பவம் அந்த படம். இப்படி ஒரு படத்தை நான் உங்கள் விமர்சனத்தில் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு மிஸ் பண்ண குரூப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இதை விட அனிமல் வேர்ல்டு வேற லெவல் படம். அதுலேயும் சார் எனக்கு மேத்தமெட்டிக்ஸ்னால் உயிர் சார் அப்படின்னு ரொம்ப ரேராக ஒரு சில பிளட் குரூப் ஒன்று தெரியும். மற்றவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு 99 பேர் ஐயோ மேக்ஸா சாமி விடுங்க சாமி பாஸ் ஆனதே பெரிய சம்பவமாகி போச்சு அப்படின்னு தான் உலகமே இருக்கும். அந்த 1% ஆஃப் பீப்புள் இருப்பாங்க பாருங்க சார், மற்ற சப்ஜெக்ட்லாம் வேஸ்ட்டு, மேக்ஸ் மாதிரி கான்செப்ட் கிளியராக தெரிஞ்சு ஃபார்முலா பக்காவாக நமக்கு மைண்டில் இருந்ததுன்னா அடித்து வச்சு தொமஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம், நீங்கள் சென்ட்டை கன்ஃபார்ம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பண்ணுவாங்க. அந்த மாதிரி குரூப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா அனிமல் வேர்ல்டு தான் ஃபஸ்ட்டு படம். வேற மாதிரி சம்பவம் அந்த படம், என்னை நம்பி நீங்கள் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண ஒரு படம் தான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு படமாக தான் அந்த படம் ஆரம்பிச்சது. சமங்க இன்னொரு அனிமல் வேர்ல்டு அப்படின்னு ஆர்வத்தில் தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஆனால் இந்த படத்தில் த அதர் சைட் ஆஃப் த இஷ்யூ அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி ஏமாத்துறாங்க, கஸ்டமர்ஸ் எப்படி உள்ளே வர்றானுங்க, அவனுங்களை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பக்கத்தை அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணாமல் இன்றைக்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி எப்பா ஒரு 5000 ரூபா கொடுப்பா அப்படின்னு தெருவில் போகிற அவங்ககிட்டயே ஒருத்தன் கேட்டால் கொடுப்பானா? எவனும் கொடுக்க மாட்டாங்க. 5 ரூபாயே கொடுக்க மாட்டாங்க. ரைட்டா? அப்படி இருக்கும்போது நம்ம மொபைல் ஃபோனுக்கு டப்புன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வருது, உங்களுக்கு 5000 ரூபா 10000 ரூபா அட்வான்ஸாகவே உங்கள் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி கேஷையும் உள்ளே போட்டுட்டோம், நீங்கள் விளையாண்டு பாருங்களேன் அப்படின்னு. ஊருப்பட்ட ஆன்லைன் கேம்ஸுக்கு இந்த மாதிரி மெசேஜ் நம்ம ஃபோனில் குமிஞ்ச வண்ணம் தான் இருக்குது. நம்ம எல்லாரும் டெய்லி பார்க்குற ஒரு விஷயம்தான். அதுலேயும் சில பேர் எப்படியாவது லைஃப்பில் முன்னேறணும், பணத்தை ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் அதிகமாக சேர்த்துறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில் இந்த ஆன்லைன் கேமிங் பண்ணுறது, ஆன்லைன்லேயே ட்ரேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்குது. குடிப்பழக்கம் எந்த அளவுக்கு உங்கள் குடியை கெடுத்துருமோ அதை விட 3 மடங்கு சீக்கிரமே உங்களையும் சேர்த்து கெடுக்கிற ஒரு விஷயந்தான் இந்த ஆன்லைன் கேமிங், இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஆன்லைனில் பண்ணுறது, இந்த மாதிரி சம்பவங்கள்லாம். அவங்களுக்கெல்லாம் இந்த படம் மஸ்ட் வாட்ச், மறுபேச்சே கிடையாது. இந்த படத்தில் தியான்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி யதார்த்தமாக ஒரு ஆன்லைன் கேம் விளையாட ஆரம்பித்து முதல்ல காசு கிடச்சிருச்சு, இங்கே பாருங்க இவ்வளோ தான் போட்டு இவ்வளோ வந்துருச்சு, இப்போ பாருங்கள் நான் அப்படின்னு போய் அடுத்து தேவையில்லாமல் பல விஷயங்களில் மாட்டிக்கிட்டு கடைசியாக வீட்டில் இருக்க நகை பணத்தை தாய் தகப்பன் கழுத்தில் கத்திய வச்சாது அதை வாங்கிட்டு போய் அதை விற்று நம்ம கேம் விளாண்டே ஆகணும், விட்ட காசை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு கடைசி அந்த கதாபாத்திரம் எங்கே போய் முடியுது அப்படிங்கிறதையும் நீங்கள் காமிச்சிருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் மக்களே. எந்த காரணத்தை கொண்டு யார் ப்ரொமோட் பண்ணாலும் ஆன்லைன் கேம்ஸை சப்போர்ட் பண்ணாதீங்க, விளையாடாதீங்க. விளையாண்டிங்கன்னா நீங்களும் உங்கள் குடும்பமும் நடுத்தருக்கு வர போகிறீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படத்தில் கதாநாயகன், கதாநாயகி, அந்த தியான்ஷி, இந்த 3 கதாபாத்திரங்கள் போக வில்லனுடைய கதாபாத்திரம் எல்லாருமே கொடுத்தது ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. அதை நீட்டாக பண்ணியிருந்தாங்கிறத விட ஒருபடி மேலேயே பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்தது எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸும். குறிப்பாக அந்த தியான்ஷியுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்த அந்த ஆர்டிஸ்டுடைய பெர்ஃபார்மன்ஸு செம்மையாக இருந்தது. அதில் தான் நமக்கு அந்த வழி தெரியுது. என்ன மாதிரி போய் மாட்டிக்கிட்டு இப்போ எப்படி ஆகிட்டான் பாருங்கள் சாருங்கிற அந்த ஃபீல். அது கண்டிப்பாக நீங்கள் அந்த ஆன்லைன் கேமிங்லாம் அடிக்ட்னா கண்டிப்பாக பாருங்கள். அந்த கதாபாத்திரம் இது படம் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய பாடம். டெக்னிக்கலி செமையான ஒரு படம் இது. குறிப்பாக சினிமோட்டோகிராஃபி, மியூசிக், எடிட்டிங், படத்துடைய சவுண்ட் டிசைனிங் 4 டிபார்ட்மெண்ட்டையும் நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் இந்த 4 டீமுடைய ஒர்க்கு, மியூசிக்கெல்லாம் அந்த படம் பார்க்கும்போது பொதுவாகவே இந்த சைனீஸ் படங்கள், தாய்லாந்து படங்கள், வியட்நாமீஸ் படங்கள்லாம் பாருங்களேன், ஏங்க எப்படிங்க சினிமோட்டோகிராஃபி இப்படி பளிச்சுன்னு தண்ணி மாதிரி தட்டுறாங்க அப்படின்னு நமக்கு தோணும். அந்த மாதிரி தான் இந்த படமும் அப்படியே சும்மா கலர்ஃபுல்லாக தண்ணி மாதிரி தட்டி தூக்கியிருக்காங்க சினிமோட்டோகிராஃபியை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் படத்துடைய மியூசிக்கு சத்தியமாக சொல்கிறேன், ஏங்க இப்படியெல்லாம் மியூசிக் நம்ம ஊரில் வரவே மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. வேற மாதிரி சம்பவம் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறேன், அந்த குறிப்பிட்ட ஒரு 4 சீனு பரபரப்பாக வச்சுருந்தா கூட அந்த 4 சீனையும் இது வரைக்கும் அப்படி ஒரு மியூசிக்கே நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு மியூசிக்கு வேறு லெவலில் தெரிக்க விட்டாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு அட்டகாசம் பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில். எடிட்டிங்குமே பல காட்சிகளை நான் லீனியராக ஒரு 2 கதாபாத்திரத்தை காமிப்பாங்க, அது எங்கேயோ இருந்து ஆரம்பிக்கும், திருப்பி அந்த கதாபாத்திரங்கள் அங்கே வந்து எப்படி சேர்ந்ததுங்கிறத நான் லீனியராக கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நிறைய விஷயங்கள் நல்லாவே இருந்தது. ஆனால் அனிமல் வேர்ல்டு அளவுக்கு இந்த படத்தை நான் சொல்ல மாட்டேன். காரணம் என்னென்னா, இவங்க ஒரு சைடு 30 நிமிஷம் பரபரப்பாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் நம்ம மெசேஜாக சில விஷயங்கள் நல்லா கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ட்ராமாவாக மாற்றிட்டாங்க பின்னாடி அந்த பிற்பகுதியில், படத்துடைய பிற்பகுதியில். அதனால் அந்த ஃபீல் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒரு சில இடங்கள் லேகாகத்தான் செய்யுது. அதை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு
இந்த படத்தில் எதுவுமே கிடையாது. இது தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்னேன், திருப்பி சொல்லுவேன். நீங்கள் இந்த மாதிரி அடிக்டட் ஆளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு ஒரு மஸ்ட் வாட்ச். நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய லேர்னிங் இந்த படத்தில் இருக்குது. மற்றபடி பார்க்குறவங்க டெஃபினட்டாக ஒரு டீசெண்டான வாட்ச் பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.